Excuse me, teacher. Yes, Akla Falsi. Teacher, எனக்கு கொஞ்சத்துக்கும் ஒருக்கா கவரேஜ் ப்ராப்ளமால கட் ஆகுது டீச்சர். Right, okay. யாரு நம்ம ஆரத்தி சொன்னாங்க brightness சொன்னா பயப்படுறது பயமுறுத்துறது ரைட் பாப்போம். That's very good. Next question. Aisha சொல்லுங்க. Aisha சொல்லுங்க. A synonym of furious. Furious சொன்னா என்ன தெரியுமா? டீச்சர் பயம். ஒரு பயங்கரமான பயம்ன்றதை விட எப்படி சொல்றது, ஒரு பயங்கரமான காற்று வீசுது, ஒரு பயங்கரமான காற்று. அதிர்ச்சியான மிஸ். பயங்கரமான அதிர்ச்சி இல்லையம்மா, பயங்கரம். நாங்க யோசிக்காத அளவுக்கு ஒரு பயத்தை உண்டாக்குற மாதிரி இருக்கு, பயங்கரமா இருக்கு. சரியா? பியூரியஸ்ன்னு சொன்னா பயங்கரமா இருக்கிறது. ஒரு காற்றடிச்சா இல்லாட்டி புயல் வந்தா அதுக்குதான் அந்த பியூரியஸ் அந்த வேர்ட் பாவிப்போம். சரியான பயமா இருக்கிறது. சரியா? சோ நான் யார கேட்டேன் நான் பிள்ளைகள்? மன்ஹா. எஸ் டீச்சர். நீங்க ஆன்சர் பண்றீங்களா? பி. மேடா? மேடன்னு சொன்னா அக்ஷயன், மேடன்னு சொன்னா என்னது? முட்டாள்தனம். ஸ்கிரீம் சொன்னா ஸ்கிரீமிங் சொன்னா பயப்படுறது. பைத்தியம். பைத்தியம். மேடன்னு சொல்றது பைத்தியம், முட்டாள்தனம் அந்த மாதிரி சொல்லணும். ஸ்கிரீம்னு சொன்னா பயப்பட்டு கத்துறது, பயப்பட்டு கத்துறது. ஃபயர்ன்னு சொன்னா நெருப்பு. சோ ஃபியூரியஸ் சொன்னா அதுக்குரிய சினானிம்ஸ் என்னவா இருக்கும்? யாரு கேட்டு நான்? எங்கால காணில் மிஸ் மன்ஹாவ. மன்ஹா இருக்கீங்களா? சொல்லுங்களேன். எஸ் டீச்சர். எஸ் சொல்லுங்க, நீங்க தான் ஆன்சர் பண்ணுங்க. என்னது வரும்? மேடா? ஃபியூரியஸுக்கு மேடா வரும். ஃபியூரியஸ்ன்னு சொன்னா சொன்னேன் நானே, ஒரு பயங்கரமா இருக்கிறது, பயப்படக்கூடிய மாதிரி இருக்கிறது. அதுக்குரிய சினானிம்ஸ் என்ன இதுக்குள்ள இருக்கு? ஸ்கிரீம்னு சொல்றது, அதாவது கூச்சலிடுறது, பயப்படுறதுக்கு. ரைட் பாப்போம். ஃபியூரியஸ் சொன்னா பிள்ளைகள் சீற்றம் சொன்னான். என்ன சொன்னா என்னது? ஒரு சீற்றம் சொன்னா ஒரு புயல் அடிச்சா நாங்க என்ன சொல்லுவோம்? புயல் அடிச்சிருக்கு, இல்லாட்டிக்கு கொந்தளிப்பு நடந்திருக்குன்னு சொன்னா சீற்றம்னு சொல்லுவோம். அது எங்களுக்கு
நாங்க எதிர்பார்க்காத ஒரு காரியமா இருக்கும். அது எங்களுக்கு எங்களுக்கு எப்படி இருக்கும்? அது அதே அதே ஃபீலிங் எப்படி இருக்கும்? ஒரு மேடா இருக்கும். என்ன? ஒரு யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்கும். அது யோசிக்கல. சோ அதனால சினோனிம்ஸுக்கு ஃபியூரியஸுக்கு மேட் தான் பிள்ளைகள் வரும். சரியா? ஓகேயா? மேட் ஓகே மிஸ். ஃபியூரியஸுக்கு மேட். அடுத்தது அம்னா சொல்லுங்க. அம்னா சொல்லுங்க. I work for a magazine. I am a journalist, author, editor. Teacher, meaning journalistic meaning என்ன? Journalist என்று சொன்னா அவர் வந்து ஆராய்ச்சி செய்கிறவர். journalist. Author author என்று சொன்னா எழுத்தாளர். Miss A. journalist என்று சொன்னா journalist என்று சொன்னா நாங்க சொல்லுவோம் அந்த தமிழ்ல சொல்லுவோம் பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லுவோம். ஜேர்னலிஸ்ட் அவங்க போயிட்டு ஒரு இடத்துல இருந்து ரிப்போர்ட் எடுத்து கொடுப்பாங்க. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி ரிப்போர்ட் எடுத்து கொடுக்குறவங்களை தான் நாங்க ஜேர்னலிஸ்ட்னு சொல்லுவோம். ஆத்தர்ன்னு சொன்னா ஆசிரியர், அந்த புக்குக்குரிய ஆசிரியர் அப்படி சொல்லலாம். எடிட்டர்ன்னு சொல்லி சொன்னா அவரையும் ஆசிரியரா சொல்லுவோம். அவர் தான் அந்த எடிட் பண்ணி கொடுக்கறது. ஜேர்னலிஸ்ட்னு சொன்னா அவரை பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லுவோம். Magazine. I work for a magazine. I am a journalist. A. Miss. Yeah, journalist. Oh, Miss. Author வராதா, editor வராதா? magazine ஒண்ணு வராது. magazine. அப்ப அதுல நீங்க ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொன்னா உங்களை எப்படி சொல்லுவாங்க? ஆத்தர்ன்னு சொல்லுவாங்க, எடிட்டர்ன்னு சொல்லுவாங்களா, ஜேர்னலிஸ்ட்னு சொல்லுவாங்களா? ரைட், பாப்போம். நீங்க என்ன சொல்றீங்க? ஜேர்னலிஸ்ட். ரைட், ஓகே, பாப்போம். ஜேர்னலிஸ்ட் தான் வரும் பிள்ளைகள். என்னன்னா அவங்க தான் போயிட்டு என்ன செய்வாங்க, அந்த தளத்துல இருக்கிற இடத்துல இருக்கிறதான விஷயங்களை பற்றி எடுத்து மேகசின் அடிக்கிறது கொடுப்பாங்க. மேகசினா இருக்கலாம், பேப்பர்ஸா இருக்கலாம். இப்ப நீங்க பாப்பீங்க ஊடகவியலாளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க வந்து யாரு, மீடியாவோட சம்பந்தப்பட்டவங்க. அவங்க நேரடி ஒளிபரப்புகள் கொடுப்பாங்க. ஜேர்னலிஸ்ட் அவங்களும் வந்து சரியான தகவல்களை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்களைத்தான் சொல்றது ஜேர்னலிஸ்ட்னு சொல்லி. சரியா? ஆத்தர் அண்ட் எடிட்டர் வந்து ஒரு புக்குக்கு இல்லாட்டி ஒரு மேகசினுக்கு சொந்தமான ஆட்கள். சரியா? ஆத்தர், எடிட்டர் அவங்களோட சம்பந்தப்படுவாங்க. அக்ஷயன் சொல்லுங்க பாப்போம். I play the guitar. I am a singer, musician, dancer. Musician. Dancer is me. Musician or dancer? Musician. Musician. ஏன் dancer வராது? Miss dancer and dancer. அப்ப கிட்டார் பிளே பண்றவர் மியூசிஷியனா தான் இருப்பார், சிங்கரா இருக்க மாட்டாரா? மிஸ் சிங்கர் அந்த பாடுற மட்டும் தான் செய்வீங்க. பாடுறது மட்டும். மியூசிஷியன் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறது. வெரி குட், நல்ல தெளிவான கருத்து. மியூசிஷியன் சொன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட
ப்ளே பண்றவங்கள சொல்லலாம். சிங்கர்ஸ் சொன்னா பாடுறவங்க, டான்சர்னு சொன்னா ஆடுறவங்க. ரைட். Very good. Next question. Shivantika சொல்லுங்க. Which is a synonym of nemesis? Teacher, nemesis என்ன teacher? Nemesis. என்ன? சொன்னா என்ன சொல்றது, விரோதிகள். எனிமீஸ். ஆன்சர் வந்துட்டு ரைட். விரோதிகள்னு சொல்லுவா. விரோதிகள், எங்கள் பகைவர்கள் அப்படின்னு சொல்லி. ஏ என்ன எனிமி, ஏ அவரம் எனிமி. பில்டர்ன்னு சொன்னா யாரு? பில்டர் சொன்னா கட்டடம். டெக்னீஷியன்ஸ் தெரியாது. தொழில்நுட்பம் சம்பந்தமான டெக்னீஷியன்ஸ் சொல்லுவாங்க. எனிமியா வரும். Yes, teacher. ரைட். ஓகே, பாப்போம். Very good. ரைட். ஓகே பிள்ளைகள், இவ்வளவு தான் இன்றைக்கு நாங்க ஸ்பெல்லிங் குவிஸ் பார்த்தோம். ஸோ இதோட நாங்க இன்னைக்கு முடிச்சுக்கொள்ளுமா? நெக்ஸ்ட் கிளாஸ் மிச்சம் ஸ்டார்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் கிளாஸ் பிள்ளைகள் மிஸ் கொஞ்சம் இன்னைக்கு இல்லாம இருக்கு. நான் அவங்களுக்கு யாரு ஐடி பாடம் எடுக்கல, அதனாலதான் மாத்தி இன்னைக்கு எடுத்தேன். நான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. Thursday வந்து நாங்க டென்ஸ் தொடங்குவோம். சரியா? டென்ஸ் ஞாபகப்படுத்துங்க. டென்ஸ் படிப்போம். அதுக்கு பிறகு டிக்டேஷன் versus டிக்டேஷன் செய்வோம். சரியா? ஓகே பிள்ளை. தேங்க்யூ பிள்ளைகள். 20 பேர் ஜாயின் பண்ணிருக்கிறீங்க. வெரி குட், சந்தோஷம். வார கிளாஸும் நீங்க ஜாயின் பண்ண வேணும் எல்லாரும். சரியா? சேர்ந்து படிக்க வேணும். கிளாஸ் கட் பண்ண கூடாது. ஓகே பிள்ளைகள் எல்லாருக்கும் தேங்க்யூ. குட் நைட். காட் பிளஸ் யூ. Good night. Good night, miss. Bye.